ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேக்ஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டைம் அண்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். நேரம் மற்றும் வேலை. ஆல்ரெடி நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் 2 வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கான சம் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்ம ஏபிசி வச்சு எத்தனை நாட்களில் வேலை செய்வாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய சம்மில் 2 பேர் வேலை செய்வாங்க. யாராவது ஒருத்தர் வேலையிலேருந்து வெளியே போயிடுவாங்க, இன்னொருத்தர் வேலை உள்ளவராங்க. அந்த மாதிரி, அதாவது வேலையில் சேருவாங்க, அடுத்து போவாங்க. அந்த மாதிரி அந்த சம் பார்க்க போகிறோம் இப்போது. ஓகே, இப்போ 11ஆம் சம் பாருங்கள். ஓகே, 11ஆம் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 30 நாட்களில் செய்வார். 20 நாட்கள் இருவர் இணைந்து செஞ்சுருக்காங்க. இணைந்து செய்ததுக்கப்புறமா பி வேலையிலேருந்து விலகி விடுவார். சரிங்களா? இந்த மாதிரி தான் பார்ப்போம். யாராவது ஒருத்தர் வேலையிலேருந்து வேலை செய்வாங்க, அதில் யாராவது ஒருத்தர் விலகிடுவாங்க. அடுத்தது ஒரு வேளை இன்னொருத்தவங்க ஆட் ஆவாங்க. ஓகேவா? மீதமுள்ள வேலையை ஏ மட்டும் 20 நாட்கள் செய்தார் எனில் முழு வேலையை ஏ மட்டும் செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இல்லை என்ன கொடுத்துறாங்க? ஃபஸ்ட் லைன் எடுப்பாங்க. ஏயும் பியும் ஒரு வேலை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? ஏயும் பியும் 30 நாட்களில் அந்த வேலையை முடிச்சுருவாங்க. 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை 30 நாட்களில் செய்து முடிச்சுருவாங்க. பி என்னது 20 நாட்கள் பியும் ஏயும் அடுத்து இருவரும். சரிங்களா? ஏயும் பியும் இணைந்து எத்தனை நாட்கள் வேலை செஞ்சுருக்காங்க? 20 நாட்கள். ஓகேவா? ஏயும் பியும் 30 நாட்கள் வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலையை முடிச்சுடுவாங்க. ஆனால் ஏயும் பியும் 20 நாட்கள் வேலை செஞ்சதுக்கப்புறமா பி என்னது விலகிடுதாங்க. அப்போ பி என்னது லெஃப்ட் ஆகிடுதாங்க. ஓகேவா? பி 20 நாட்களுக்கு அப்புறமா சேர்ந்து ஏயும் பியும் 20 நாட்கள் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க. அதில் அதுக்கப்புறம் பி லெஃப்ட் ஆகிடுதாங்க, விலகிடுதாங்க. மீதமுள்ள வேலையை ஏ மட்டும் எத்தனை நாட்களில் செய்வாங்கன்னா ரீமைனிங் உள்ள வேலை. ஓகேவா? மீதமுள்ள வேலை மீதி வேலையை ஏ எத்தனை நாட்களில் செய்தாங்க? 20 நாட்களில் செய்து முடிக்கிறாங்கன்னா ஏ மட்டும் அந்த வேலையை முழுசாக தனியாக, அதாவது ஏ மட்டும், இப்போ ஏபி அப்படிங்கிற 2 பேரும் 30 நாட்களில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை கொடுத்தா எவ்வளோ நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டினை நம்ம டீகோட் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு இப்போ என்ன செய்யணும்? மீதமுள்ள வேலையை ஏ, அப்போ மீதமுள்ள மொத்தம் எவ்வளோ வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சாதான், ஃபஸ்ட் நம்ம மொத்தம் எவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் மீதமுள்ள வேலை ஏ எவ்வளவு செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ மொத்த வேலை ஒரு வேலை இருக்கிறத எத்தனை நாள் செய்வாங்க? ஏயும் பியும் 30 நாளில் செய்வாங்க. ஏயும் பியும் எத்தனை நாட்கள் வேலை செஞ்சு முடிச்சிருக்காங்க? 20 நாட்கள். ஓகேவா? அப்போது என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஏயும் பியும் அந்த வேலையில் ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாட்கள் எவ்வளோ வேலையை முடித்தாங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏ மொத்தம் ஒரு நாள் வேலைன்னா நம்ம 1/30 அப்படிங்கிறத போடுவோம். நமக்கு எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்கங்கிறது தெரியும், 30 நாட்களில். ஆனால் ஏயும் பியும் எத்தனை நாட்கள் வேலை செஞ்சுருக்காங்க? 20 நாட்கள் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ 20 நாட்களில் எவ்வளவு வேலையை முடித்தாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாள் வேலைனா 1/30 போடுவோம். நம்ம 20 நாட்கள் வேலையை முடிச்சிருக்காங்க. 20 நாளில் ஏயும் பியும் அந்த வேலையில் எவ்வளவு பகுதியை முடித்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ 20/30 இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 0 கேன்சல் ஆயிரும். அப்போ ஏயும் பியும் ஒரு வேலையில் 2/3 2 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. ஓகேவா? 3ல் 2 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. மொத்தம் 1 பங்கு வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு வைக்கணும். ஓகே, 1 பங்கு வேலையில் 3ல் 2 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போது 1ல் 2/3 போயிட்டுனா என்ன வரும்? மீதி 1/3 பங்கு வேலையை இன்னும் முடிக்கல. ஓகேவா? 3 3 -2 1/3. இதில் என்னது இப்படி கூட எல்லாம் 3 வரணும்னா என்னது 1/3 பங்கு வேலையை முடிக்கல. ஓகேவா? அதுக்குள்ளே என்னது பி லெஃப்ட் ஆகிருந்தாங்க. 2 பேரும் 20 நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் பி வெளியே போயிருந்தாங்க. மீதி வேலை யார் செய்தா? ஏ என்னது 1/3 3ல் 1 பங்கு வேலை, அதாவது 1/3 பங்கு வேலையை எத்தனை நாளில் ஏ வேலை முடிக்காங்க? அந்த மீதி வேலையை அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மட்டும் 20 நாட்களில். மீதமுள்ள வேலை எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மொத்தம் 1 பங்கு வேலையில் 2/3 பங்கு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 20 நாட்களில் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பி வெளியே இருந்தாங்க. மீதுள்ளதில் 1/3 பங்கு வேலையை ஏ 20 நாட்களில் 1/3 பங்கு வேலையை ஏ 20 நாட்களில் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ 1/3 பங்கு வேலையை 20 நாட்களில் முடிக்க முடியும்னா ஏ தனியாக எத்தனை நாட்களில் முடிச்சிருப்பாங்கன்னா, இந்த 3 கொண்டு இந்த பக்கம் பெருக்குங்க, 3 6 வரும். அப்போது = 60. ஏ 60 நாட்களில் தனியாக அந்த ஒரு வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஏ தனியாக 60 நாட்களில்
அந்த வேலையை முடிச்சுவாங்க. ஆன்சர் வந்து டி. பார்க்க பெரிய ஸ்டெப்பாக போகுது. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து ஈஸியாக நீங்களே போட்டுருவீங்க. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு திருப்புக்கு இந்த 2 திருப்பு இந்த வீடியோ வந்து திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். நான் வந்து இந்த சம் பார்க்க ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக இருக்கும், போட்ட பிறகு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட்டு பார்த்தது பிறகு ஒரு திருப்புக்கு 2 திருப்பு இந்த வீடியோ வந்து ரீமைனிங் பண்ணி வந்து பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, 12வது சம் பாருங்கள். ஓகே, இந்த 11வது சம்மில் வந்து அதேமாதிரி இதில் வந்து ஏ மட்டும் எவ்வளோ நாளில் தனியாக வேலை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி கொஸ்டின் நமக்கு பி மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் வேலை முடிப்பாங்க அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இப்போ 12வது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பி இருவரும் ஒரு வேலையை வந்து முறையே 12 நாட்கள் 18 நாட்களில் வந்து முடிப்பார். 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். மீதி வேலையை வந்து பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. போன சம்மில் ஏபி வந்து ஒரு வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இல்லை அப்படி கொடுக்கல. ஏ வந்து எத்தனை நாட்களில் தனியாக வேலை முடிப்பாங்கன்னா அந்த வேலையை 12 நாட்கள்லையும், பி வந்து 18 நாட்களில் வந்து முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 4 நாள் வேலை பார்த்த பிறகு வந்து ஏ வந்து நீங்கி விடுகிறார். ஓகேவா? இருவரும் அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கல. 4 நாள் வந்து அப்போ ஏ வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஏ வந்து 4 நாள் வேலை பார்த்ததுக்கப்புறமா லெஃப்ட் ஆகிருந்தாங்க. ஓகேவா? எவ்வளோ நாளில் வேலை முடியும் அப்படிங்கிறது எதுவுமே தெரில. அப்புறமா என்ன செஞ்சுருக்காங்க? பி மட்டும் அந்த தனியாக வேலை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஏயுடைய நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அப்போ ஏயினுடைய ஒரு நாள் வேலைன்னா நம்ம 1/12 அப்படின்னு எழுதுவோம். பி வந்து ஏ வந்து என்னது 4 நாளில் அப்போது எவ்வளோ பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ 4/12, அப்போ ஒரு நாள் 4, 3 12, அப்போ 1/3 பங்கு வேலையை வந்து ஏ வந்து முடிச்சிருப்பாங்க. 3ல் 1 பங்கு வேலையை வந்து. அப்போ மீதி ரீமைனிங் எத்தனை இருக்கும்? 2/3 பங்கு வேலை வந்து ரீமைனிங் இருக்கும். அதை தான் வந்து பி வந்து முடிப்பாங்க. ஓகேவா? பி வந்து மீதி வந்து 2/3 பங்கு வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி வந்து தனியாக எத்தனை நாட்களில் வேலை முடிப்பாங்கன்னா 18 நாட்கள். அதை வந்து நம்ம எத்தனை நாட்களில் வந்து 2/3 பங்கு வேலையை வந்து 2/3 பங்கு வேலையை வந்து பி வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்கிறதுக்கு அவங்க தனியாக 18 நாட்கள் இருக்குல்ல, அதை வந்து இன்ட்டு பண்ணால் பி வந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? ரீமைனிங் இருக்க 2/3 பங்கு வேலையை 6 3 18 மீதி பெருக்கினா 26 12. ஓகேவா? பி வந்து மீதி இருக்க 2/3 பங்கு வேலையை எத்தனை நாட்களில் முடிச்சிருப்பாங்கன்னா 12 நாட்கள். ஆன்சர் சி. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 13வது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்பவர் ஒரு வேலையை வந்து 18 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்வார். ஓகேவா? அந்த வேலையை வந்து பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்துவிட்டு விலகுகிறார் எனில் ஏ மட்டும் மீதமுள்ள வேலை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படிங்கிறது கேட்காங்க. ஓகேவா? ஏ வந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னா 18 நாட்களில், பி வந்து 15 நாட்களில் வந்து முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலையை. பி வந்து அந்த வேலையை வந்து 10 நாட்கள் செய்துவிட்டு, பி வந்து அந்த வேலையை 10 நாள் செய்துவிட்டு அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் ஆகிடுறாங்க. ஓகேவா? வெளியே போயிருந்தாங்க. செய்துவிட்டு விலகிற எனில் ஏ மட்டும் மீதமுள்ள வேலையை வந்து எத்தனை நாட்களில் செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பியால் வந்து 15 நாட்களில் அந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது பியோடைய ஒரு நாள் வேலைனா 1/15 அப்படின்னு எழுதுவோம். பி வந்து 10 நாள் செஞ்சதுக்கப்புறமா வேலையை விட்டு இருக்காங்க. அப்போ 10 நாளில் வந்து அந்த ஒர்க்கு எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு 10/15. ஓகேவா? 10 நாளில் எவ்வளோ வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 2 10 3 15. ஓகேவா? அப்போ பி வந்து 2/3 பங்கு வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? பி வந்து 2/3 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. அப்போ ரீமைனிங் எவ்வளோ இருக்கும்? 1/3 பங்கு வேலை தான் இருக்கும். ஓகேவா? 1லேருந்து -2/3 வந்து கழிச்சா 1/3 பங்கு வேலை வந்து இருக்கும். ஓகேவா? அந்த 1/3 பங்கு வேலை தான் ஏ வந்து செய்ய போகிறாங்க. ஓகேவா? 1/3 பங்கு மீதி இருக்க வேலையை வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம்? மீதி வேலையை. ஓகேவா? 10 செய்துவிட்டு விலகிறானில் ஏ மட்டும் மீதமுள்ள வேலையை மீதமுள்ள வேலை வந்து 1/3 பங்கு வேலை. போன சம் பார்த்தோம்னா அதே மாதிரி தான். இந்த சம் பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். மீதி வேலை வந்து இந்த 1/3 பங்கு வேலையை வந்து ஏ மட்டும் பார்க்குறாங்க. ஏ வந்து தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? 18 நாட்களில் முடிப்பாங்க. அப்போது இன்ட்டு 18. அப்போ வந்து ரீமைனிங் இருக்க வேலையை வந்து ஏ வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? இன்ட்டு 18 முடிச்சு 6 3 18. 6 நாட்களில் வந்து ஏ வந்து 1/3 6 நாட்களில் வந்து ஏ வந்து அந்த மீத இருக்க 3ல் 1 பங்கு வேலையை வந்து முடிச்சுவாங்க. அப்போ ஆன்சர் வந்து 6 நாட்கள். ஆன்சர் சி. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். 14வது சம் பாருங்கள்.
தீபா மற்றும் அருண் ஆகியோர் ஒரு வேலை முறையை 20 நாட்கள் மற்றும் 30 நாட்களில் செய்து முடிப்பர். அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்குகின்றனர். தீபா வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்னதாக நின்று விடுகிறார். அருண் தனியாக வேலை செய்து அந்த வேலையை முடிக்கிறார் எனில் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிவடையும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, தீபா தனியாக எத்தனை நாட்களில் வேலை முடிப்பாங்க? தீபா 20 நாட்கள்லையும் அருண் 30 நாட்கள்லையும் தனித்தனியாக வேலை செய்து முடிப்பாங்க. அவங்க 2 பேரும் வேலை செஞ்ச ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தீபா எனது வேலை முடியறதுக்கு முன்னக்கூட்டியே ஒரு 5 நாளுக்கு முன்னக்கூட்டியே எனது வேலையிலேருந்து லெஃப்ட் ஆகிருந்தாங்க. ஓகேவா, 5 நாளுக்கு முன்னக்கூட்டியே லெஃப்ட் ஆகிருந்தாங்க, நின்றுதாங்க. அருண் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா, நமக்கு அவங்க அருண் தீபா 5 நாளுக்கு முன்னக்கூட்டியே மொத்தம் நம்ம அவங்க எத்தனை நாட்களில் வேலை முடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் வேலை முடியறதுக்கு முன்னக்கூட்டியே தீபா ஒரு 5 நாளுக்கு முன்னக்கூட்டியே நின்றுதாங்க. அப்போது அருண் அந்த 5 நாள் அருண் தனியாக தான் வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த 5 நாளுடைய கணக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 5 நாள் ஓகேவா. ஒரு நாளுடைய அருணுடைய ஒரு நாள் வேலைனா நம்ம 1/30 எழுதுவோம். 5 நாள் வேலை அப்படின்னா 5/30 எழுதுவோம். ஓகேவா. 5 நாள் அருண் 5 நாளில் எவ்வளோ பகுதி வேலையை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 1 5 5 6 5 30. அப்போது 1/6 பங்கு வேலையை அருண் அந்த 5 நாளில் தனியாக முடிச்சிருப்பாங்க. ரீமைனிங் அப்போ என்ன இருக்கும்? 5/6. ஓகே, 5/6 பங்கு வேலையை தான் யார் அருணும் தீபாவும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. ஓகேவா, அருண் தீபாவும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. ஆல்ரெடி 5 நாள் அருண் தனியாக செஞ்சுருக்காங்க. அந்த 5 நாள் கணக்கில் இருக்கட்டும். ஓகேவா, 5/6 பங்கு வேலையை அருண் தீபாவும் செஞ்சுருப்பாங்க. அப்போது அருண் தீபாவுடைய 2 பேரும் தீபாவும் அருணும் அந்த 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் வேலை செஞ்சாங்கிறது கண்டுபிடிக்கிறது. தீபாவும் அருணுடைய 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையை கண்டுபிடிக்கணும். அப்போது தீபா நம்ம என்ன ஏன்னு எடுத்துக்கலாம், அருணை நம்ம பி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போது ஒரு நாள் வேலையை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். 1/a + 1/b = 1/a அப்படிங்கிறது தீபா எத்தனை நாட்களில் முடிக்காங்க? ஒரு 20 + b 1/30. ஓகேவா, அருண் 30. அப்போது எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 60ன்னு வரும். 3 2 6 + 2 4. அப்போது 2 5 வரும். அப்போது /60. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 5 2 5 10 12 அப்படிங்கிறது வரும். ஓகேவா, அப்போ ஏபியோனுடைய ஒரு நாள் வேலை என்னது 1/12 வரும். அப்போ a + b இணைந்து செஞ்சாங்கன்னா 12 நாட்களில் வேலையை முடிச்சுடுவாங்க. ஓகேவா, அப்போது ரீமைனிங் இருக்க பகுதியில் எனது 5/6 பங்கு வேலையை எனது அருண் தீபா 2 பேரும் தீபா + அருண் ரீமைனிங் இருக்க 5/6 பங்கு வேலையை எத்தனை நாட்களில் முடிச்சிருப்பாங்க? 12 நாட்களில் தானே முடிச்சிருப்பாங்க. × 12 = 5/6 வேலையை 2 பேரும் இணைந்து செஞ்சுருப்பாங்க. அப்போ சான்ஸ் செய்யும் போச்சில் என்னது 1 6 6 2 12. அப்போ 2 10. ஓகேவா, 10 நாட்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஆல்ரெடி ஒரு 5 நாள் இருக்குது. ஓகேவா, அருண் தனியாக செஞ்ச 5 நாள். ஓகேவா, இப்போ அவங்க 2 பேரும் மொத்தம் எத்தனை நாட்கள் சேர்ந்து செஞ்சுருக்காங்க? 10 நாள். அப்போது அருண் மொத்தம் எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பாங்க? 10 + 5 = 15 நாட்களில் வேலையை முடிப்பாங்க. ஓகேவா, ஆன்சர் 15. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். 5ஆம் சம் பாருங்கள். ஒரு வேலையை ஏ என்பவர் 80 நாட்களில் செய்து முடிப்பார். அவர் 10 நாட்கள் வேலை செய்த பின் மீதி வேலையை பி என்பவர் மட்டும் 42 நாட்களில் செய்து முடித்தார். ஏயும் பியும் சேர்ந்து வேலை செய்தால் அவ்வேலையை அவர்கள் எவ்வளவு காலத்தில் செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னா 80 நாட்களில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. 80 நாட்கள். ஆனால் எனது ஏ 10 நாட்கள் வேலை செய்த பின் எனது லெஃப்ட் ஆயிருக்காரு. 10 நாள் வேலை செஞ்சதுக்கப்புறமா லெஃப்ட் ஆனதுக்கு பிறகு மீதி வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னா மீதி வேலையை ஓகேவா மீதி வேலையை பி 42 நாட்களில் வேலை செய்து முடிப்பாங்க. அப்படின்னா ஏயும் பியும்
சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கேட்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம ஏபி அப்படிங்கிறது ஏக்கு தெரியும், நமக்கு பிக்கு தெரியும் சொல்லி ஏபி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஏ மட்டும் தான் தனியாக எத்தனை நாட்களில் வேலை செஞ்சா அப்படிங்கிறது தெரியும். ஆனால் பி வந்து என்னது, மீதி வேலையை தான் நமக்கு 42 நாட்களில் முடிக்காங்க. ஸோ பி வந்து தனியாக எத்தனை நாட்களில் வேலை செய்வாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா ஏயும் பியும் வந்து எத்தனை நாட்களில் வந்து வேலை செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ வந்து ஏ வந்து என்னது, ஏ வந்து 80 நாட்களில் வந்து வேலையை முடிப்பாங்கன்னா ஏ வந்து 10 நாட்கள் வந்து வேலை செஞ்சு வச்சுருப்பாங்க. ஏ வந்து ஒரு வேலை 80 நாட்களில் முடிப்பாங்க. இதுவே ஒரு நாள் வேலைனா 1/80ன்னு எழுதுவோம். 10 நாள் வேலை செஞ்சாங்கன்னா அப்போது ஏ வந்து எவ்வளவு வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க 10/80 அதை வந்து பண்ண போகிறோம். அப்போ கேன்சல் பண்ணால் 1/8 பங்கு வேலையை வந்து ஏ வந்து முடிச்சிருப்பாங்க. மீதி ரீமைனிங் எத்தனை இருக்கும், 7/8 பங்கு வேலையை வந்து யார், பி வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? பி வந்து 7/8 பங்கு வேலையை வந்து பி எத்தனை நாட்களில் முடிச்சிருப்பாங்க, 42 நாட்களில் வந்து முடிச்சிருப்பாங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணால் பி வந்து மொத்தம் எத்தனை நாட்களில் தனியாக வேலை செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். 7/8 பங்கு வேலையை தான் 42 நாட்களில் முடிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நமக்கு பி வந்து தனியாக வந்து எத்தனை நாட்களில் வந்து அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 6 7 42, அப்போ 8 6 48. அப்போ பி ஈக்குவல் எனது தனியாக எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னா 48 நாட்களில் வந்து பி வந்து அந்த வேலையை தனியாக முடிச்சுவாங்க. அப்போ ஏ வந்து தனியாக அந்த வேலையை 80 நாட்களையும் பி வந்து 48 நாட்கள்லையும் அந்த வேலையை வந்து தனியாக முடிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இப்போ 2 பேரும் எத்தனை நாட்களில் முடிக்க, 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை வந்து எத்தனை நாட்களில் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1/A + 1/B = ஏ வந்து ஒரு நாள் வேலை வந்து 80 நாட்கள், பி வந்து ஒரு நாளுடைய வேலை வந்து 48. இதுக்கு எல்சிஎம் எடுங்க. 80, 48. 4 2 8 0, 2 4 4 2 8, 2 4 1 2 2 2 4 2 1 1 2 6 2 12 2 I 2 10 3 2 6 I 2 10 12 20 22 40 4 2 8 8 3 24 240 வருது எல்சிஎம். இப்போ = எல்சிஎம் வந்து 240. அப்போது இதை 8 3 24 அப்படின்னு பெருக்கினா 240 வரும். இப்போ மேலேயும் 3 பெருக்கும் 3 + ஓகே 48 5 பெருக்கினா 240 வரும். மேலேயும் 5 பெருக்கினா இப்போ 1 5 5. அப்போது = என்னது, 3 + 5 8/240. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 8 3 24. அப்போது ஏபியினுடைய ஒரு நாள் வேலை வந்து 30 நாட்கள். அப்போ ஏயும் பியும் வந்து 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாட்களில் வேலை முடிப்பாங்கன்னா 30 நாட்களில் வந்து வேலையை முடிப்பாங்க. 30 நாட்கள் ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலையை 30 நாட்களில் முடிச்சுடுவாங்க. ஆன்சர் வந்து பி. ஓகே, டோட்டலாக வந்து நம்ம இப்போ இதில் வந்து 5 சம் பார்த்துருக்கோம். ஏயும் பி வந்து சேர்றது விலகிறது அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஆட் ஆகிறது, லெஃப்ட் ஆகிறது. அடுத்த வீடியோவில் வந்து ஏபிசி 3 பேர் வந்து அந்த சம் பார்ப்போம். ஆட் ஆகிறது, லெஃப்ட் ஆகிறது வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.